ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். இந்த ரூட் வேர்ட கத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, முக்கியமான இடத்துல ஒரு சில விஷயங்கள நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க. தமிழ்ல அது ஈஸியா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல சொல்றது கஷ்டமா இருக்கும். அதற்கு நாம இத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த மாரி சென்டென்ஸ் கூட இத யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே? ரைட். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த பர்ட்டிகுலர் ரூட் வேர்ட் என்ன அப்படின்னா, தமிழ்ல நம்ம இப்படி தான் சொல்லுவோம். எதுக்கும் இருக்கட்டும்னு. ஓகே. எதுக்கும் இருக்கட்டும்னு இத நான் பண்ணேன். எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படின்னு நம்ம சில இடங்கள்ல நம்ம பேசுவோம். இத எதற்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஆக்ஷன பண்ணலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். அந்த விஷயம் ஒருவேளை நம்ம நடக்காத மாதிரி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நடக்கலன்னா, பேக்கப் பிளான் ஒண்ணு வச்சிருப்போம். அதுலருந்து தப்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி விஷயத்த பிரிவென்ட் பண்றதாக இருக்கட்டும், அதற்காக ஒரு பேக்கப் பிளான் நம்ம வச்சிருப்போம். அந்த பேக்கப் பிளான நம்ம சொல்றதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் வார்த்தைய யூஸ் பண்றோம். பாருங்களேன், மழை வந்தால் எதுக்கும் இருக்கட்டும்னு நான் கொடை எடுத்துட்டு வந்தேன். இப்ப சும்மா என்ன பண்றோம்? கொடை எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம். வெயிலு பொல பொலன்னு பொழக்குது. இந்த நேரம் பார்த்தா, "நீ கொடை எடுத்துட்டு வந்திருக்க" அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில வெயில்லே கொடை எடுத்துட்டு போறது சகஜம் தான். இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. "எதுக்குடா இந்த வெயில்ல போய் கொடைய தூக்கிட்டு வந்திருக்க தேவையில்லாம" அப்படின்னு கேட்கும்போது, "திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் இருக்கட்டுமேன்னு என்ன பண்ணேன்? இருக்கட்டுமேன்னு இந்த கொடையும் தூக்கிட்டு வந்தேன்." அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு பேக்கப்காக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ நம்ம நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் தேவையில்ல. இன்னைக்கு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிக் குடுக்குறேன். அத மட்டும் நீங்க ஆட் பண்ணாலே போதும். வேலை முடிஞ்சுது. சரிங்களா? பாருங்க. மழை வந்தால் எதற்கும் இருக்கட்டுமே என்று இதுதான் ரூட் வேர்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வார்த்தை, பிளஸ் பின்னாடி இருக்கிற ஒரு சென்டென்ஸ். இது வாக்கியம். இதுவும் ஒரு வாக்கியம் தான் சொல்லப்போனா. சரி கவனிங்க. நான் குடையை கொண்டு வந்தேன். மழை வந்தால் எதற்கும் இருக்கட்டுமே என்று. இத சேர்க்கும்போது ஒரு முழு வாக்கியம் வருது. நான் என்னைக்குமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல நீங்க பிரிஞ்சு வர மாரி இருக்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கோ, அதுதான் மெயின் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்க. மழை வந்தால் எதற்கும் இருக்கட்டுமே என்று. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தனிச்சு நிக்கல. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சென்டென்ஸ் வந்தது மீனிங் வருது. ஆனால், இத மட்டும் தனியா பிரிச்சு பாருங்க. நான் குடையை கொண்டு வந்தேன். இப்ப இத தனியா பிரிச்சாலும் நமக்கு முழு அர்த்தம் கிடைக்குது. அப்போ இந்த மாரி முழு அர்த்தத்தை குடுக்கக்கூடிய சென்டென்ஸ தான் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மெயின் கிளாஸ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் எழுதும் பொழுது, நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துக்கணும். நீங்க எப்பேர்ப்பட்ட நீளமான வாக்கியங்கள் இருந்தாலும், அதுல முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. சரிங்களா? மெயின் கிளாஸ். இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூட் வேர்ட போட்டுக்கணும். சரி. இதற்கு நாம என்ன ரூட் வேர்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஜஸ்ட் இன் கேஸ். நம்ம இன் கேஸ்ன்னு சொல்லுவோம். அது நமக்கு தெரியும் எல்லாருமே. இன் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத ஜஸ்ட் இன் கேஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் ஒரு வார்த்தை ஆட் பண்ணி படிக்கிறோம். அவ்வளோதான். அப்ப ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா, ஓகே. அந்த ரூட் வேர்ட நம்ம இங்க போட்டோம்னா, இதற்கப்புறம் தேவைப்பட்டால் என்ன விஷயம் நடந்தா நம்ம அந்த பேக்கப் வச்சிருக்கோம்னு நெனைக்கிறோமோ, அந்த விஷயத்த நீங்க சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மெயின் கிளாஸ் இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? சொல்ல வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, இந்த மெயின் கிளாஸ ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடி வரக்கூடிய அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து நீங்க சும்மா பேக்கப் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இந்த ரூட் வேர்ட். எதற்காக பேக்கப் வச்சிருக்கீங்க? ஓகே. என்ன விஷயம் நடந்தால் பேக்கப் வச்சிருக்கீங்க? அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அந்த இன்சிடென்ட்ட சொல்லணும்னா, பின்னாடி இருக்க மெயின் கிளாஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பாருங்களேன். மழை வந்தால் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு கொடை எடுத்துட்டு வந்தேன். இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்தா ஒரு பேக்கப் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த செயல செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சில இடங்கள்ல நம்ம அத கூட சொல்ல தேவையில்ல. எதுக்கு இருக்கட்டுமேன்னு இந்த கொடைய எடுத்துட்டு வந்தேன்டா. இப்படி கூட சொல்லலாம். எதுக்கும் இருக்கட்டுமேன்னு இந்த கொடைய எடுத்துட்டு வந்தேன். இந்த இடத்துல மழை வந்தால் அப்படிங்கிற வார்த்தைய நான் சொல்லல பாருங்க. வேணும்னா சொல்லிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அப்போ அந்த வார்த்தைய நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த ரீசன சொல்றீங்கன்னா, அங்க மெயின் கிளாஸ் போட்டுக்கோங்க. சொல்லலையா, மெயின் கிளாஸ விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். என்ன மாரி சென்டென்சஸ் கூட இது வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எப்படி எப்படி இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ நாம எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போலாம். ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். என்ன ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா,
மெயின் கிளாஸ் கூட ஒரு ரூட் வேர்டு மட்டும் என்ன பண்ண போகிறோம், வச்சு பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து நாம் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசுனா அது தேவைப்பட்டால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல, அந்த சென்டென்ஸை நம்ம ஆட் பண்ணி என்ன பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போதைக்கு மெயின் கிளாஸ் கூட இந்த ரூட் வேர்டு மட்டும் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், எதுக்கும் இருக்கட்டும்னு முன்னாடி இருந்த ஸ்லைடில் இருக்கட்டும் என்று அப்படின்னு எழுதியிருந்தேன். இப்போ வழக்கு தமிழில் ஃபுல்லாக மாற்றி விட்டேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதுக்கும் இருக்கட்டும்னு ரூபாய் 10,000 கொண்டு வந்தேன். அப்போ நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் அந்த வேலையை செஞ்சேன். நல்லா கவனிக்கணும், ஏன்னா டோனில் வருது அப்படின்ட்டு. செஞ்சேன்னு சொல்கிறேன்னா, செய்வேன்னு சொல்கிறேன்னா, செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறேன்னா, செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன்னா, எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது இங்கே நாம் அந்த வேலையை செஞ்சேன், கொண்டு வந்தேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ப்ளெயினாக சொல்கிறோம், அந்த வேலையை செஞ்சேன், அங்கே வந்தேன், போனேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தையில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். சரிங்களா? பாருங்கள், மெயின் கிளாஸ் என்ன, இந்த கமாக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் மெயின் கிளாஸ். ரூபாய் 10,000 கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்தேன். சரிங்களா? எழுதலாமா? பாருங்கள், ஐ brought. ஓகே, ஐ brought 10,000 ரூபாய் தானே, rupees 10,000. அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், ஐ brought rupees 10,000. நான் 10,000 ரூபாய் கொண்டு வந்தேன். எதுக்கும் இருக்கட்டும்னு 10,000 ரூபாய் கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா பின்னாடி இந்த வார்த்தையை சேர்த்தா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதை விட ஈஸியான ஒரு எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஒரு கேஷுவலான நேச்சுரலான சென்டென்ஸ் உங்களால் கற்றுக்க முடியுமா? எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணால் தான் மறக்காது, மைண்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ டக்கு டக்குன்னு என்ன ஆகும், அது ஃப்ளோவாக வரும். பாருங்கள், ஐ brought rupees 10,000 just in case. ஐ brought rupees 10,000 just in case. முடிஞ்சே போச்சு சென்டென்ஸ், அவ்வளோ பெரிய சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், எதுக்கும் இருக்கட்டும்னு அவன் அவங்கள அழைக்கிறான், இப்போ கூப்பிட்றான். ஓகே, ஒரு வேளை இன்வைட்னு கூட வச்சுக்கலாம். எதுக்கு இருக்கட்டும்னு கூப்பிட்றான்னா பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்காக. ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, அதுக்கு பேக்கப்புக்காக என்ன பண்ணுறான், இன்னொரு விஷயத்தை செய்கிறான். பாருங்கள், அவன் அவர்களை அழைக்கிறான், ப்ரெசண்ட்டில் இருக்குது, அழைக்கிறான், இப்போ அந்த வேலை செய்கிறார். ஓகே, பாருங்கள், he is inviting them. ஒரு சிலர் நினைப்பீங்க அழைக்கிறான சிம்பிள் ப்ரெசன்ட் தானே, அப்போ he invites தானே வரணும், ஏன் இன்வைட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சில இடங்களில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட டோன் வந்தாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், வழக்கமாக ஒரு செயல் திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கிறது, அது ஒரு வழக்கமான செயலாக இருக்கிறது அப்படின்னு அதை என்ன பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாலாம் கூப்பிடல, ஏதோ பேக்கப்புக்காக இப்போ கூப்பிட்றாரு அப்படின்னா அந்த விஷயம் அந்த டைமில் மட்டும்தான் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது. அப்போது ஒரு விஷயம் அந்த நேரத்தில் மட்டும்தான் நடக்கும், அதற்கடுத்து நடக்காது அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு போயிருங்க, அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ண வேண்டாம். இதனால தான் நான் முன்னாடி கிளாஸில் சொல்லியிருந்தேன். பாதி பேருக்கு அதில் இன்னும் டவுட் இருக்கும், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், he is inviting them. அவன் அவர்களை அழைக்கிறான், அழைத்து கொண்டிருக்கிறான்னு வேண்டாம், ஏன்னா தமிழ்ல இருந்தால் நம்ம கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் இந்த ஆக்ஷன் நடக்குது. he is inviting them. அவன் அவர்களை அழைக்கிறான், எதுக்கு இருக்கட்டும்னு அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது அந்த வார்த்தையை, just in case. ஓகே, he is inviting them just in case. he is inviting them just in case. எதுக்கு இருக்கட்டும்னு இந்த படிப்பை முடித்தேன். சரி, தேவையில்லாமல் எதுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், சும்மா கம்முன்ற வீட்டில் இருந்தால் சும்மா ஏதாவது ஒன்று என்னடா பண்ணுற எதுடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. எதுக்கும் இருக்கட்டும்னு என்ன பண்ணேன், இந்த கோர்ஸை முடிச்சு வச்சேன். பார், இதுக்காக கூட இப்போ ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். எதுக்கும் இருக்கட்டும்னு பேக்கப்புக்காக இந்த படிப்பை முடித்தேன். பாருங்கள், ஐ கம்ப்ளீட்டட் திஸ் ஸ்டடின்னு சொல்லலாம், திஸ் கோர்ஸ்ன்னு சொல்லலாம், எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ். அவ்வளோதான், ஜஸ்ட் இன் கேஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஐ கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ். ஐ கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ். எதுக்கும் இருக்கட்டும்னு அவ்வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறாள், அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறாள், அந்த வேலையை செய்திருக்கிறாள் அப்படின்னாலே என்ன டோனில் இருக்குது, என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். வெரி குட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
அவள் அவ்வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறாள். ஓகே, ஷீ ஹேஸ் அப்ளைட் டு தி ஜாப். பாருங்க, ஷீ ஹேஸ் அப்ளைட் டு தி ஜாப். ஓகே, அவ்வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறாள். எதுக்கு இருக்கட்டும்னு, ஜஸ்ட் இன் கேஸ், அவ்வளோதான். பாருங்க, she has applied to the job just in case. She has applied to the job just in case. சிம்பிளாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜஸ்ட் இன் கேஸ்க்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ் வந்தால் என்ன அர்த்தத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு மெயின் கிளாஸ், ஒரு ரூட் வேர்டு, அந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். பாருங்கள், எங்கள் விமானம் ஒருவேளை தாமதமானால், ஓகே, இந்த இன்சிடெண்ட் ஒரு வேளை நடந்துருந்துச்சுன்னா பேக்கப்புக்காக நாங்கள் இந்த இன்சிடெண்ட்டை செஞ்சோம். அப்போ பேக்கப்புக்காக நம்ம என்ன இன்சிடெண்ட் செஞ்சோமோ அதை முன்னாடியும், என்ன விஷயம் ஒரு வேளை நடந்துட்டா, எது ஒரு வேளை அசம்பாவிதம் நடந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ரூட் வேர்டுக்கு அடுத்து கொண்டு வந்துட்டு வேலை முடிஞ்சுது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லைடில் என்ன கான்செப்டோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ரூட் வேர்டை போடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை தூக்கி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எழுதிட்டு அதற்கடுத்து ரூட் வேர்ட், அதற்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு சென்டென்ஸ். அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இந்த ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிற வார்த்தை மேக்ஸிமம் நம்ம கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு தான் சொல்லுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இந்த ஜஸ்ட் இன் கேஸை ரெண்டு மெயின் கிளாஸ் கூட யூஸ் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் என்ன தான் வரும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இருக்கட்டும்னு விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு ஹோட்டலை முன்பதிவு செய்தோம். அப்போ நாம் செஞ்சோம். அப்போ வி அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் போடணும். எழுதலாங்களா? பாருங்கள், வி புக்ட் அ ஹோட்டல். ஓகே, விமான நிலையத்திற்கு அருகில், ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி அப்படின்னு நீங்கள் இப்படி சொல்லலாம். புக்ட் அ ஹோட்டல், பாருங்கள், க்ளோஸ் டு தி ஏர்போர்ட். ஓகே, வி புக்ட் அ ஹோட்டல் க்ளோஸ் டு த ஏர்போர்ட். இதுவும் கரெக்டு தான். ஒரு சிலர் நியர்னு சொல்லுவீங்க, நியர் பைன்னு ஒரு சில வார்த்தை போட்டு சொல்லுவீங்க, இப்படியும் சொல்லலாம். வி புக்ட் அ ஹோட்டல் க்ளோஸ் டு த ஏர்போர்ட், கமா, உடனே ரூட் வேர்டு ஜஸ்ட் இன் கேஸ். என்னானால், எங்கள் விமானம் ஒருவேளை தாமதமானால், பாஸ்ட்லேயே சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஓகே, எங்கள் விமானம் ஒருவேளை தாமதமானால், our flight was delayed. அவ்வளோதான். பாருங்க, we booked a hotel close to the airport just in case our flight was delayed. just in case our flight was delayed. பொறுமையாக சொல்லி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். போர்டை பார்க்க வேணாம், இங்கே மொபைலும் பார்க்க வேணாம், கண்ணை மூடி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? we booked a hotel close to the airport just in case our flight was delayed. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஒருவேளை எந்த மாணவராவது பென்சிலை மறந்திருந்தால் எதுக்கு இருக்கட்டும்னு ஆசிரியர் 2 கூடுதல் பென்களை கொண்டு வந்தார். ஓகே, பாருங்கள், ஆசிரியர் 2 கூடுதல் பென்சில்களை கொண்டு வந்தார். அதை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். எழுதலாமா? பாருங்கள், the teacher brought, இங்கேயும் brought தான் சொல்லணும். ஓகே, the teacher brought 2 additional pencils. ஓகே, the teacher brought 2 additional pencils, comma, just in case, ஒருவேளை எந்த மாணவராவது பென்சிலை மறந்திருந்தால். ஓகே, ரொம்ப சிம்பிள். எந்த மாணவராவது, எனி ஸ்டூடெண்ட், அப்படியே போட வேண்டியதான். ஜஸ்ட் இன் கேஸ் எனி ஸ்டூடெண்ட் ஃபர்காட் டு பிரிங்க்னு போட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஃபர்காட் டு பிரிங், கொண்டு வர மறந்திருந்தால், அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்காட்னா பாஸ்ட் டென்ஸ். பாருங்கள், the teacher brought 2 additional pencils just in case any student forgot to bring. இந்த இடத்துல ஒரு வேளை மறந்திருந்தால், அப்படி செய்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது இஃப் கிளாஸுக்கு உடனே மைண்டு போயிடும். அந்த இஃப் கிளாஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம். அதை தேவையில்லாமல் யூஸ் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? பாருங்கள்,
The teacher brought 2 additional pencils just in case any student forgot to bring. Any student forgot to bring. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் இன் கேஸ்க்கு அடுத்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்க சென்டென்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃப்ரேம் பண்ணி போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. கடைசி ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். மலையேற்றத்தின் போது பசி ஏற்பட்டால் எதுக்கு இருக்கட்டும்னு சில ரொட்டி துண்டுகளை எடுத்து செல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் தானே. கட்டளை வாக்கியத்தை சொல்லியிருக்கோம். எழுதலாமா? சில ரொட்டி துண்டுகளை எடுத்து செல். ரொம்ப சிம்பிள். டேக் சம், ரொட்டி துண்டுகள்லாம் லோவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, லோவ்ஸ் ஆஃப் பிரெட். பிரெட் துண்டுகள் எப்படி சொல்லணும்? லோவ்ஸ் ஆஃப் பிரெட்னு சொல்லணும். சரிங்களா? டேக் சம் லோவ்ஸ் ஆஃப் பிரெட் ஜஸ்ட் இன் கேஸ். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, எந்த இடத்துலையுமே நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அந்த பக்கம் இருக்க சென்டென்ஸ் எழுதணும். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாஸ்ட்டு, அதனால் பின்னாடி பாஸ்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் இருக்குது. இம்பரேட்டிவ்னா மேக்ஸிமம் அது ப்ரெசென்ட்டில் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ இங்கே ப்ரெசென்ட் வந்து அந்த பக்கம் ப்ரெசென்ட் தான். இங்கே பாருங்கள் V1 தான் இருக்குது, அப்போ அது ப்ரெசென்ட் தான். ஓகே, அப்போது இன்கேஸ் மலையேற்றத்தின் போது உனக்கு பசி ஏற்பட்டால் இருக்கு, உனக்கு பசி ஏற்படும்னு நீங்கள் சொல்லணும். அதை ப்ரெசென்ட்டில் சொல்லணும். ஓகே, பாருங்கள், யூ கெட் ஹங்க்ரி, அவ்வளோதான். யூ கெட் ஹங்க்ரி எப்போது? மலையேற்றத்தின் போது. அப்போ ஆன் த ஹைக், அவ்வளோதாங்க. ஆன் த ஹைக் இப்படி சொன்னால் மலையேற்றத்தின் போதுன்னு அர்த்தம், ட்ரெக்கிங் போகும்போது அப்படின்னு அர்த்தம் ஆயிரும். ஓகே, பாருங்கள். டேக் சம் லோவ்ஸ் ஆஃப் பிரெட், டேக் சம் லோவ்ஸ் ஆஃப் பிரெட் ஜஸ்ட் இன் கேஸ் யூ ஃபீல் ஹங்க்ரி, யூ கெட் ஹங்க்ரி ஆன் த ஹைக். யூ ஃபீல் ஹங்க்ரி சொன்னாலும் கரெக்டு தான். யூ ஃபீல் ஹங்க்ரி ஆன் த ஹைக், யூ கெட் ஹங்க்ரி ஆன் த ஹைக், இது சொன்னாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நிறைய அந்த ChatGPT, Gemini, Copilot, Perplexity எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். நிறைய எடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் அப்படியே ப்ளே ஆகும். ஆன்சரை நீங்கள் அட்டம் பண்ணிட்டு என்ன ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதுக்கு இருக்கட்டும்னு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் இது போய் சேரும், அவங்களும் தெரிந்து கொள்வார்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எதுக்கு இருக்கட்டும்னு சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எதுக்கு இருக்கட்டும்னு என்ன பண்ணுங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.